நான் உன்னிலேருந்து கொஞ்சம் தூரம் போகலான்னு நினைக்கிறேன். உண்மையாக உன் மேலே எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஆனால் நீ எதிர்பார்க்குற ஆள் நான் இல்லை அப்படிங்கிறதுக்காக. என்னங்க, இந்த வார்த்தையை நீங்கள் அன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் இன்னைக்கு உங்கள் நிலைமை வேறு மாதிரி. இப்போ நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அந்த கொடுமையை அனுபவிச்சிருக்க தேவையில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு புரியலை. என்னன்னா, நம்மளுடைய கனவுகள் அன்னைக்கு ரொம்ப இருந்திருக்கும், ஆனால் இன்றைக்கி அது தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையா இல்லைன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை. இதுக்கு அந்த வார்த்தையை நம்ம அன்னைக்கு யூஸ் பண்ணாதது தான் காரணம். இதை சொன்னால் எங்கே மனசு பாரிச்சிருமோ, இல்லாட்டி நான் அன்பில்லாதவங்கன்னு நினச்சிருவாங்களோ, என் மேலே இறக்கம் இல்லைன்னு நினச்சிருவாங்களோ, இந்த மாதிரியெல்லாம் யோசித்து சில வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணாதனால இன்றைக்கி சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்று இருந்த நீ எங்கே, இன்று நீ எங்கே இருக்க? அப்போ இன்றைக்கி நீங்கள் நினச்சதை செய்ய முடியாமல், நான் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி இப்போ பேசி வேலை இல்லை. அதை அன்னைக்கே பேசியிருக்கணும். பேசியிருந்தால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையே வேறு. நமக்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத விட அன்னைக்கே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. இதை விட வேறு கொடுமை தேவையாங்க? இன்றைக்கி அந்த வார்த்தையை உங்களால் யூஸ் பண்ண இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா அது நிறைய பேரை பாதிக்கும். ஆனால் பரவாயில்ல, வார்த்தையை யூஸ் பண்ண இல்லாட்டியும் உங்களை நீங்கள் அன்பு செய்து உங்களுக்காக சில விஷயங்களை ஒதுக்கி உங்களை டெவலப் பண்ணுற விஷயங்களை பாருங்கள். ஏன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நீங்களும் வாழணுங்க. எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க போகிறீங்க? கடைசியில் நீங்கள் தான் மிச்சப்படுவீங்க. அப்போ உங்களுக்காகவும் நீங்கள் வாழணுமா இல்லையா?